நீங்களே ஒரு வக்கீலா இருக்கிறவங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது, இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. வக்கீலா இருந்தாலும் நானும் ஒரு அம்மா தானே. பாரதியோட ட்வின் சிஸ்டர் பெங்களூர்ல இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றா சார். டென்ஷன் ஆகாதம்மா, ப்ளீஸ்மா டென்ஷன் ஆகாத. என்னடி டென்ஷன் ஆகாத? அந்த பொண்ணு போயிட்டாலேடி, அந்த குழந்தை போயிட்டாலேடி, அந்த கொலைகாரனை உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. நீங்க போலீஸ் சொல்லிக்க வெக்கமா இல்ல உங்களுக்கு? நிறுத்துங்க மேடம். என்ன வருத்தத்தில் இருக்கீங்களே, போனா போதுன்னு பார்த்தா மேல மேல பேசிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம். யூனிஃபார்ம்ல இருக்கும்போது சில விஷயங்களை நான் பேச விரும்பல. பாலிடிக்ஸ் போறது இடமே கிடையாது. அதுக்கு போலீஸும் விதிவிலக்கு இல்லை. நீங்க ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்களா போயிட்டீங்க. இதே ஒரு பெரிய செலிபிரிட்டியாவோ இல்ல வேற மாதிரியோ இருந்திருந்தா இத்தனை நேரம் உங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் கூடி இருந்திருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உங்க வீட்டு தேடி வந்திருப்பாங்க. உங்க பொண்ணோட இறுதி ஊர்வலத்தை எல்லா டிவி சேனல்ஸும் போட்டி போட்டுட்டு லைவா காட்டி இருப்பாங்க. பர்கா தத் உருக்கமா பேட்டி கொடுத்திருப்பான். கொலகாரனும் பிடிபட்டிருப்பான். என்ன தண்டனை கிடைக்க கொஞ்சம் டயம் ஆகும், அது வேற விஷயம். இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு டிபிக்கல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ், மயிலாப்பூர்ல வேற இருக்கீங்க. நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சார் மிடில் கிளாஸ், டிபிக்கல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ். அப்போ எங்களை மாதிரியான மிடில் கிளாஸை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? செகுலரிசம் பேசுறீங்க. ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது கேட்கிற முதல் கேள்வியே நீங்க எந்த கம்யூனிட்டி? ஏன் சார், ஏன் செகுலரிசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை ஆகுமா? போதும் சார், போதும். இந்த டிபிக்கல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் நிறையவே அனுபவிச்சிட்டோம். அதான் இந்த ஊரும் இல்லை, இந்த நாடே வேண்டான்னு வெளிநாட்டை பார்க்க போயிட்டு இருக்கோம். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மிடில் கிளாஸ் நிம்மதியா இருக்க விடுங்க சார். அறுவாளையும் கோடாலையும் தூக்க விடாதீங்க. சத்தமா பேசுறீங்க சார். அவன் குரலே அப்படிதான் சார். ஆனா ஒண்ணு, செகுலரிசம்னு சொல்லிக்கிட்டாலும் மதத்தை வச்சுதான் சார் மதிப்பீடே இருக்கு. இந்த மீடியா இருக்காங்களே, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு அணுகுமுறை வச்சிருக்காங்க. எந்த மதத்துக்கு எவ்வளவு கவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு. சோ நாம மதம் மாற வேண்டாம், நம்ம மதத்தை வச்சு அவங்க மாறிப்பாங்க. அதுவும் தவிர தேச துரோக செயலியை நியாயப்படுத்துற சில சேனல்ஸும் நம்ம நாட்டில் இருக்கு சார். இந்த மாதிரி கேவலத்தை வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா நீங்க சொல்றது சில உண்மைகள் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா எங்களுக்கு தான் நான் பார்த்தேன். என் கைக்கே விலங்கு போட்டிருக்காங்க. கேஸ் என்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. கூடவே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன்லேயே ஒரு டிபேட். ஹைகோர்ட் தலையிட வேண்டிய அவலம் இல்லை. மேடம், லட்சுமண சீதைக்கு ஒரு பக்கம் தான் கோடு போட்டான். இங்க எங்களை சுத்தி 4 பக்கமும் கோடு போட்டிருக்காங்க. சீத்தை கோட்டை தாண்டினா அசோகவனத்துக்கு போனா, நாங்க கோட்டை தாண்டினா எந்த காட்டுக்கு போவோம்னு எங்களுக்கே தெரியாது. சார், எங்க நிலைமை என்ன தெரியுமா? நாங்க எவ்வளவு வேணாலும் கூச்சல் போடலாம், ஆனா சத்தம் மாத்திரம் வெளியில கேட்கும். எப்படி இது எல்லாத்தையும் மீறி கேஸை சால்வும் பண்ணணும். எனிவே, ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். இப்படிப்பட்ட போலீஸ்காரரும் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு நினைச்சா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். சார், இந்தாங்க சார் உங்களுக்கு காஃபி. உங்க பேரே கனகவேல். காக்க காக்க கனகவேல் காக்க. உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். ஐ டூ மை பெஸ்ட்.
உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. என் பொண்ணு எனக்கு திரும்ப வேணும். கொண்டு வர முடியுமா உங்களால? கொண்டு வர முடியுமா உங்களால? இல்ல அவளை வெட்டி போட்டு விட போறேன். தூங்க போட்டு முடியுமா சார் உங்களால? முடியுமா சார் உங்களால? நான் எந்த உதவியும் வேண்டாம். போங்க. எல்லாரும் கேட்டு போங்க. போங்க. எல்லாரும் கேட்டு போங்க. பார்க்கவே வேதனையா இருக்கு. நான் வரேன் சார். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. கூடிய சீக்கிரம் முக்கியமான தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். Sir, wish you all the best. அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க தமிழரசன். எப்போ நீங்க நிரபராதின்னு எனக்கு பட்டுடுச்சோ உங்களை விடுவிக்க வேண்டியது என் கடமை. அதுவும் தவிர எனக்கு சேர வேண்டிய ஃபீஸையும் நீங்க கொடுத்துட்டீங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே, கரெக்ட் டைத்துக்கு வந்துருங்க. ஆ, என்னப்பா மணி 11 ஆறுது, படுக்க கூடாதா? டாக்டர் உங்களை சீக்கிரம் தூங்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நானே ஒரு டாக்டர், என்கிட்டயே சொல்றியா? என்ன பிரயோஜனம்? நீங்களும் அர்ஜுன் சரியா உட்காரு. நீங்களும் அர்ஜுன் மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. ஐபேட் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு. இல்லைம்மா, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ்னா? அது இல்லைம்மா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா உனக்கும் சரி இந்த ஊருக்குமே பகிருங்கும். இந்த பாரு, India figures third among the top 10 countries in the world where the highest number of rape cases take place. And in the field of murder, the country stands second. 92 women are raped on an average every day, and 105 women are murdered daily. So, நம்ம நாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு 4 கற்பழிப்பு 5 கொலை நடந்துட்டு இருக்கு. டெவலப்மெண்ட்டை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர டிட்டீரியேஷனை பற்றி எவனுமே கவலைப்பட்டதாகவும் தெரியல, பேசினதாகவும் தெரியல. அம்மா ஃபிளாஷ் நியூஸ். ஏய், ஹோம்வொர்க் பண்ணிடானா? அதை விட்டுட்டு எப்போ பாரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃபிளாஷ் நியூஸ்னு. முதல்ல போய் உன் புக்ஸ் எடுத்துட்டு வாங்க. அம்மா, அந்த பார்ட்டி மர்டர் கேஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிருக்காங்கம்மா. அதெல்லாம் பார்க்காதன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? யாரையோ கொலை பண்ணாங்க. அதெல்லாம் அன்னியோட முடிஞ்சு போச்சு. இன்னும் அதையே பேசிக்கிட்டு. அம்மா, அந்த கொலைகாரனோட வீடியோ இமேஜ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கம்மா. இதோ பாருங்க. ஒரு தடவை சொன்னா நீ. ஐயோ, இவனா? மோகன்பா, மோகன்தாஸ். நம்ம மோகன்தாஸா? அண்ணாதா, he is the murderer. But suspected தான் சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பக்கமா அவன் மட்டும்தான் போயிருக்கான். அதுக்காக அவனை கொலைகாரன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்பா, அவன் தான் அன்னைக்கே கிளியர் கட்டா சொன்னானே, டியூட்டி முடிஞ்சு ஒருவேளை ஆபீஷியல் டியூட்டியா பனாரஸ் போனா போயிடுவேன்ட்டு. 2-3 நாள் கான்டாக்ட் பண்ணது கஷ்டம்னு சொன்னானேப்பா. அன்னைக்கு என்ன அன்னைக்கு இந்த இடத்துன்னு சொல்லு. இப்போ ரெக்லெக்ட் பண்ணி பார்க்குறேன். அன்னைக்கு ஃபுல்லாக அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்தான். The Airtel subscriber you have called is speaking to someone else. You can wait or call again later. மோகன், bro மோகன். அனாவசியமா யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, என்ன வேணும்? Many happy returns of the day, bro. என்னன்னா இவ்வளோ ஆசையான விஷ் பண்றேன், கொஞ்சம் சிரிக்க கூடாதா? என் முகமே இப்படி தான், என் நேச்சர், என் ஆட்டிடியூட் எல்லாமே இப்படி தான். எனிவே, தேங்க்யூ. சரி, எதுக்கு நான் இங்கே நிற்கிறேன்? வெளியே போடா. ஹாப்பி பர்த்டே மோகன். Wish you many happy returns of the day, my grandson. தேங்க்யூ. நல்லா இருக்கு. தேங்க்யூ. மோகன், நாளைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துடும். எல்லாருமா சேர்ந்து அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா.
டின்னருக்கு நாளைக்கு க்ரீம் சென்டர் போலாம். ஓகே? நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது. இருப்பேனான்னு தெரியாதா? பர்த்டே அதுமா என்னடா பேசுற? அது இல்லைம்மா, ஆஃபீஸ் வழியாக ஒரு வேளை பனாரஸ் போனாலும் போயிடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்லேயே இருக்கு. வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியாது. ஃபோனில் கான்டாக்ட் பண்ணதும் கஷ்டமாக இருக்கலாம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அர்ஜுன், உன்னை போக சொன்னேன். ஏன்னா எல்லாரும் எப்போ பாரு மிரட்டுற. தனியாக ஒரு ரூமில் அடைஞ்சு கிடத்துட்டு யாருக்கும் பேசாம நீ எப்போ வர எப்போ போற என்ன பண்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை இல்லையா? பிறந்த நாள் அதுமா அவனை ஏதாவது சொல்லாதீங்கப்பா. அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கான். உனக்கு தெரியாதா இதை இப்படியே விட்டானா அவன் சின்ன வயசுல அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்ப்பா. என் பிறந்த நாளைக்கு என்ன வாழ்த்துறீங்க, சரி என்னை வச்சு பட்டிமன்றம் நடத்துறீங்க. பட்டிமன்றம்லாம் ஒன்றும் நடத்தலடா. ஒன்றும் பார்க்கவே முடியறது இல்லை. இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் ரொம்ப நாளா பொறுத்துட்டு இருக்கேன். யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி எனக்கு தெரியும். அண்ட் ஐ நோ வாட் ஐ அம் கோயிங் த்ரூ. இதான் தப்பு. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு அது பெருசா வடிக்கும். அது உனக்கு நல்லது இல்ல, இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்ல. சொல்றதுக்கு அவன் யார் வழிக்கும் போறது இல்ல. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கான். இன்ட்ரோவர்ட்டா இருக்கான். சின்ன வயசுல இருந்து அவன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியாதாப்பா. அதே நம்ம அர்ஜுன் எடுத்துக்கோங்க, அவன் எல்லாரோடையும் ஃப்ரீயா பழகுறான். அது அவன் நேச்சர், இது இவன் நேச்சர். நான் சொல்றது கேளுடா. கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல். எல்லாரும் கூட ஃப்ரீயா மிங்கிள் பண்ணு. எல்லாரும் கூட ஃப்ரீயா பேசிட்டு இருந்தா அதான் உனக்கு நல்லது. தாத்தா, உங்கள் அட்வைஸை நான் தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன். நான் எதையும் பூட்டி வச்சுக்கல. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மற்ற நாளைக்கு நீ பர்ஃபெக்டாக ஆல் ரைட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சரியில்லை. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். என்கிட்ட இருந்து நீ எதுவுமே மறைக்க முடியாது. சொல்லு, ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்? ஆமாம், ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கேன். சீக்கிரம் படுத்துக்கணும், காலைல சீக்கிரம் எழுந்திக்கணும். ஆல்ரெடி மணி 12 தாண்டிடுச்சு. ஐ வாண்ட் டு ஸ்லீப். அர்ஜுன், ரூம் ஓட்டி வெளியே போ. நமக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஏய், தாத்தா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம்டா. அதெல்லாம் நீ பத்தி கவலைப்படாத. அம்மா இஸ் ஆல்வேஸ் வித் யூ. மோகன், நீ இந்த வேலை மேல நிறைய சம்பாதிச்சு இந்த நாடே உன்னை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வரணும்டா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் கண்ணா. ஓகே, நீ சீக்கிரமா தூங்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? இல்லை, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். எடிடி, ஃபோனை எடிடி. ஃபோன் பண்ணா கட் பண்ற, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ற, மெசேஜ் பண்ணா பதில் அனுப்புறது இல்லை. வரேன்டி, நாளைக்கு காலைல நேரம் வரேன். 2ல் 1 பார்த்துக்கலாம்.